நாம் இந்த பாரதி ஃபவுண்டேஷன் மற்றும் பாரத் நகர் பொதுநல சங்கம் சார்பாக சென்ற முறை ஏழை எளிய மாணவர்களுக்கு 4 பேர்களுக்கு நிதியுதவி அளித்தோம். இந்த முறை 15 பேர்கள் நன்றாக மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக நாங்கள் இன்று ஒரு 15 நபருக்கு வழங்க உள்ளோம். வருஷம் எங்களால் முடிந்த தொகையை அதிகப்படுத்திக் கொண்டே போகணும் என்று எங்களோட எண்ணம். ஆகையால் இருக்கணும், நல்ல பசங்க நல்ல மார்க் எடுக்கணும், அது மாதிரி எங்களுக்கு ஆசை. நல்ல மார்க் எடுக்கிற பசங்களுக்கு ஊக்கத்தொகையாக பண்ணணுன்ட்டு கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக பாசத்துக்குரிய நண்பர் நம்ம வார்டு நமது துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கணேச் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது சங்க செயலாளர் உரையாற்றுவார். அந்த பாரத் நகர் குடியிருப்போர் மக்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினை இந்த 2 வருடமாக இதை கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இதை தொடர்ந்து கொண்டே வர வேண்டும் என்று நம்ம வரவேற்கின்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நமது இன்னும் படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் இது ஊக்கத்தொகையை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தொகையை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் அத்தனை பேரும் இன்னும் கல்வியிலே முன்னேற வேண்டும். கல்வி என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆகையினால் அதுக்காகத்தான் இந்த முயற்சி. கல்வித்தொகை கொடுத்து நம்ம ஊக்கத்தை கொடுத்து படிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. ஆகவே இதை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் நல்ல ஊக்கத்துடனும் நல்ல ஒரு படிப்பினை பெற்று அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். வணக்கம். 2ஆம் ஆண்டு மென்மேலும் இது வளர்ந்து பாரதியோட எப்போதுமே சொல்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லா பசங்களுமே நல்லா படிக்கணும், பிடிச்சதை படிக்க வைங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி இது மென்மேலும் வளர்ந்து இந்த பசங்க நாளைக்கு பெரியவர்கள் ஆகும்போது நீங்களும் உங்களால் முடிஞ்சதை அப்போ இருக்கிறவங்களுக்கு நீங்களும் பண்ணணும். அந்த மனப்பான்மையும் இந்த மாதிரி ஒரு இது நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்றதும். நன்றி. நமது சங்க காப்பாளர் அண்ணன் நடேஷ் அவர்கள் உரையாற்றுவார். நமது சங்கம் மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்திபன் இதை உயர்த்திட்டு வந்துட்டு இருக்காரு. இது முதலாவுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய பாராட்டு சொல்லிதான் ஆகணும், நன்றியே சொல்லி ஆகணும். ஏன்னா ஏதோ நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படியே போட்டோம் என்ன ஏதுன்னு அப்படி ஏனாதனமா இல்லாம அது ஒரு பொறுப்போட இருந்து அப்பப்ப நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டு இந்த ஒரு ஃபவுண்டேஷனையும் ஒன்று ஆரம்பிச்சு இந்த பசங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யறது ரொம்ப பெரிய மனதார பாராட்டக்கூடிய விஷயம். இது யாரும் ஒன்றும் சும்மா சொல்ற சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்திவனை கொஞ்சம் கை கோர்த்து ஊக்கப்படுத்தி கொண்டு போனா இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பா இருக்குன்னு என்னோட ஆசை தனிப்பட்ட முறையில. அது நம்ம சங்கத்துக்கு நல்ல உதவியா இருக்கும். இந்த ஃபவுண்டேஷனுக்கு ரொம்ப அருமையான செயல்கள்லாம் நடைபெறதுக்கு அவர் ரொம்ப பெரும் உதவியா இருப்பாரு. அவரை நம்ம ஊக்கப்படுத்துறதுக்கு நம்ம முனைப்பா இருக்கணும். இதுதான் என்னுடைய பாயிண்ட். மற்றபடி இந்த ரவி ரங்கநாதன் அவரும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து வெளி ஏரியாவாக இருந்தாலும் நம்ம ஏரியாவிலையும் நம்ம ஏரியாவுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரையும் தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன், பாராட்டுறேன். அதோட நம்ம ராஜேஷ் ரொம்ப பொறுப்பு மிக்கவருங்க. அவருக்கு நிறைய வேலையெல்லாம் இருந்துட்டு இருக்குது. அந்த வேலையும் தடுத்துக்காம தன்னுடைய பணிகளை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு அதோட நம்ம சங்கத்துக்கும் அவங்க அப்பா ஒரு உதவி செஞ்சுறாருன்னா அவர் இன்னும் டபுள் மடங்கு உதவி செய்யறாரு. அவரையும் தனிப்பட்ட முறையில் நான் பாராட்டுறது செய்யறேன். ஐயா கிருஷ்ணன் அவர்களை மிகப்பெரிய விஷயமா சொல்லணும். பாருங்க, எங்க இருந்தாலும் நமக்கு நம்ம உதவி நம்ம சங்க பகுதி மக்களுக்கு உதவி செய்யவும் செய்யறாரு. அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் கலந்துக்கிட்டு நம்ம சிறப்பிக்கவும் செய்யறாரு. அவரையும் வருக பாராட்டி மனதார வாழ்த்துகிறார். மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ. நமது கவுன்சிலர் பொருளாளர் தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த
பார்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் அதிகமாக தான் குவான்டி தராதுல. கடந்த வருடம் முடிய இந்த வாட்டி அதிகமான ஒரு தொகையை தான் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காரு. இது மிகவும் சாய் வருஷனுக்கு பாரதி ஃபவுண்டேஷன் சார்பாக ஊக்கத்தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. போன வாட்டி அவங்க பெரிய பையனுக்கு ஃபுல் ஃபீஸ் நாங்கள் கட்டினோம். இந்த வாட்டி 2வது பையனுக்கு கட்டுறோம். இன்னைக்கு நல்ல மார்க் எடுத்தா போல அவங்க நல்லா நல்லபடியா கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஆமா வாங்க. அனைவரும் கூட்டி அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக 8,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அப்படிங்க பாருங்க. அவர் வரலையா? அவர் அதிகமாக இவங்க மார்க் எடுத்துக்கிறாங்க. அதை நான் சொல்லணும். இவங்க 2 சென்டென்ஸ் படிக்கிறாங்க 100க்கு 100. எதுக்குமா? மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் கிளாஸ் பண்ணுங்க. இது நல்லா ஊக்குவிக்கணும். இவங்க மேலும் மேலும் நல்ல மார்க் எடுத்து நம்ம ஃபவுண்டேஷன் நிறைய நம்ம இவங்க சப்போர்ட்டாக இருக்கிறோம். சால்வை வரைக்கும் வச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஊக்கத்தொகைன்றதுனால இவங்களோட படிப்பை மேலும் மேலும் வளர வைக்கணும். ராஜேஷ் நமது செயலாளர் நமது கவுன்சிலர் முனியன் அவர்களுக்கு, யூபிசி கோட்டர் விஜய் அவர்களுக்கு, நமது சங்க பாரத ரவி அவர்கள், வினோத் அவர்களுக்கு ரமேஷ் அண்ணன் சால்வை அணிவிப்பார். வினோத் இந்த விழா சங்கத்தின் சார்பாக போட்டோ ரவி